ஆல்ரைட் நண்பா. ஸோ நம்மளோட ஃபைனல் பாஸ், உண்மையான ஃபைனல் பாஸ் இன்றைக்கி தான் வந்து என்எக்ஸ்டியில் வந்திருக்காரு. நேற்று அந்த ரா நெட்ஃப்ளிக்ஸில் வரல, இன்றைக்கி நம்மளோட என்எக்ஸ்டியில் ஆஸ் அ ஃபைனல் பாஸாக ராக் வந்திருக்காரு. அண்ட் இங்கே வந்ததும் ஃபஸ்ட்டு தன்னோட டாட்டரை இவங்க தான் வந்து இந்த என்எக்ஸ்டியோட ஃபைனல் பாஸ்னு வந்து சொல்லியிருக்காங்க. நான் எப்படி இந்த கம்பெனியோட ஃபைனல் பாஸுக்குலாம் பாஸாக இருக்கணும், அந்தமாரி இந்த இடத்துல என்எக்ஸ்டியில் இவ தான் பாஸு, இவ சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணுன்ட்டு ஈத்தன் பேஜை வார்ன் பண்ணியிருப்பார். ஸோ என் பொண்ணு சொல்கிறது நீ கேட்டேன்னா உனக்கு நல்லது, எனக்கு நல்லது, நம்ம எல்லாருக்குமே வந்து நல்லது, சரியா? ஸோ நான் வந்து உன்னை மெயின் ராஸ்டரில் மேபி ஃப்யூச்சரில் வந்து பார்க்குறேன். தென் அவரை வந்து அமுச்சு விட்டுறாரு. அண்ட் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ராக் அண்ட் அவளோட பொண்ணு முதல் வாட்டி டபிள்யூட ஸ்க்ரீனில் வந்து வராங்க. அண்ட் இது ஃபஸ்ட் டைம் இது. ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க ரெண்டு பேருக்கு வந்து இது டெஃபினெட்லி ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்திருக்கும். தென் நம்ம மெயின் ஈவெண்ட்டில் பார்க்குறோம். ஏன்னா ராக் வந்து மெயின் ஈவெண்ட்டில் தான் வராரு. மெயின் ஈவெண்ட்டில் அந்த என்எக்ஸ்டி டைட்டில் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் வந்து வராரு. பை த வே என்எக்ஸ்டிலேயே பார்த்து சில விஷயம் நடந்திருக்கு. நான் ஃபுல் என்எக்ஸ்டி பார்த்தேன். மேட்சஸ் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு 3 உமன் டிவிஷனோட மேட்ச் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து நல்லா இருந்தது. கடைசியில் அந்த என்எக்ஸ்டி டைட்டில் மேட்ச்லாம் வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது. டைட்டில் சேஞ்சஸும் வந்து நடந்திருக்கு. அது என்எக்ஸ்டி டைட்டிலாக இருக்கட்டும், உமன்ஸோட அண்ட் மென்ஸு ரெண்டுமே சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் இங்கே ஒரு நியூ எரா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நாட் ஓன்லி அந்த ரா நெட்ஃப்ளிக்ஸு, என்எக்ஸ்டிலையும் வந்து நியூ எரா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ராக் வந்து என்ட்ரி பண்ணும்போதே வந்து கேமராவில் வந்து கிட்ட வாப்பா இதை வந்து காட்டணும் வந்து சொல்லுவார். ஏன்னா அங்கே ஒரு பையன் டிஷர்ட் வந்து போட்டிருப்பான். அந்த டிஷர்ட்டில் ப்ரோ ரெஸ்லிங் இஸ் ரியல் அது வந்து போட்டிருக்கும். அதான் வந்து ராக் ஸ்பெஷலாக அந்த கேமராவை வர வச்சு வந்து காட்டுவார். வேறு லெவலில் பார்த்தோன்னா அந்த க்ரௌடை வந்து ஃபீல் பண்ணுவார். அண்ட் ராக் ஃபஸ்ட் டைம் என்எக்ஸ்டியில் வந்து வராரு. அண்ட் அந்த மூமெண்ட்டை அவரும் வந்து ஃபீல் பண்ணுறாரு. க்ரௌடை வந்து வேறு லெவலில் எங்கேஜ் ஆகிறாங்க. அண்ட் ராக்கின்னு வந்து சேண்ட் பண்ணுறாங்க. ராக்கின்ற ராக் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் கிரேஜி மேன், செம்ம கிரேஜி, என்னால் இதை பார்க்க முடியுது. அண்ட் எனக்கு வந்து நிறைய லாட்ஸ் ஆஃப் நிக்நேம்ஸ் வந்து இருக்குது. ஐ ஹாவ் லாட் ஆஃப் நிக்நேம்ஸ். அது வந்து என்னன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சொன்னேன்னா அதுவே பாதி வீடியோ போயிடும். ஸோ அவ்வளோ நிக்நேம்ஸ் வந்து ராக்குக்கு இருக்குது. அண்ட் இப்போ அவர் வந்து ஃபைனல் பாஸாக இருக்கார். ஸோ நேற்று நைட்டு நம்ம வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரா வந்து பார்த்தோம். அண்ட் அங்கே நான் வந்து என்ன பண்ணணுமோ அது வந்து நான் பண்ணியிருக்கேன். அண்ட் அது வந்து தான் பிஸ்னஸ்க்கு அதுதான் ரைட்டு, அதுதான் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, நீ எப்படி வந்து கோடி கூட ஒரு நல்லவனாக இருந்திருக்கலாம், யூ கேன் பி நைஸ் வித் கோடி, யூ கேன் பி நைஸ் வித் கோடின்னு அழுகிற மாரி க்ரை பேபிஸை கலாய்க்கிற மாதிரி பார்த்தினா அவர் வந்து அகெயின் இந்த மாதிரி வந்து பேசியிருக்காரு. அந்த ஃபைனல் பாஸோட டச்சோட பார்த்தினா இங்கே வந்து பேசியிருப்பார். அண்ட் உடனே அவர் வந்து சொல்கிறாரு, இங்கே நான் தான் பாஸு, நான் வந்து இங்கே உங்களை விட 20 மடங்கு வந்து அதிகமாக ஃப்யூச்சரை பற்றி அஹெடாக வந்து யோசிச்சு வந்து பண்ணுறேன். என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ மூடிட்டு அதை பாருங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். இது நான் சொல்கிறேன், இப்போ நான் பேசினிருக்கேன். அந்தமாதிரி பார்த்தீங்கன்னா ராக் வந்து சொல்கிறாரு. ஸோ நேற்று நைட் யாரெல்லாம் வந்து இது பண்ணாங்களோ, ஏன்ப்பா இவ்வளோ நல்லவனாக இருக்க, கோடியை ஏன் இவ்வளோ இதுவாக பண்ணின்னு இருக்கேன்ட்டு ஸோ எல்லாரையும் வாய் மூடுற மாதிரி பார்த்தீங்கன்னா ராக் வந்து இங்கே கலாய்ச்சி விட்டார். தென் இங்கே வந்து டைமை பார்க்குறாரு. என்னப்பா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது போல், ஓகே அதெல்லாம் நமக்கு வந்து கேர் கிடையாதுன்னு அசிங்கமாக சொல்லி விட்ருவார். பட் ஓகே சாரிப்பா இங்கே அப்படி பேசக்கூடாதுல்ல. ஓகே, ஸோ நம்மக்கிட்ட வெறும் 2 நிமிஷம் தான் இருக்குது. என்ன பேசுறதுன்னே வந்து தெரில. ஜஸ்ட் ஆன் த ஸ்பாட் நான் வந்து பேசினிருக்கேன். ஆக்சுவலி இந்த ஐடியா எப்படி வந்ததுன்னா, இந்த நெட்ஃப்ளிக்ஸில் ரா போகும்போது ஏன் நான் வந்து அடுத்த நாளைக்கு இது என்எக்ஸ்டிலே வரக்கூடாதுன்னு நான் வந்து பிச் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் நாங்கள் 3 பேரை வந்து பேசி ட்ரிபிள் ஹெச் நிக்கான நான் டிஸ்கஸ் பண்ணி இன்றைக்கி நான் வந்து இங்கே என்எக்ஸ்டியில் இருக்கேன். அண்ட் என்னால் இந்த க்ரௌடை வந்து ஃபீல் பண்ண முடியுது. தேங்க்யூ, இது எல்லாத்துக்கும் வந்து நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து மெயின் ராஸ்டர், அது வந்து லாஸ் ஏஞ்சலஸில் வந்து நடந்தது. அண்ட் இங்கே வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் மக்களாக நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து பூ பண்ணுறீங்களோ இல்லை சியர் பண்ணுறீங்களோ, ஹீலு அதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணணும். ஒரு சூப்பர் ஸ்டார் மேலே நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணணும். இது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நானும் இந்த இடத்துல இருந்திருக்கேன். ஸோ எங்களுக்காக அந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப வந்து தேவை, அட்டென்ஷன் வந்து தேவை. ஸோ நீங்கள் தான் வந்து மக்களாக நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் வேலை நீங்கள் வந்து சூப்பராக பண்ணுறீங்க. அண்ட் இதேமாரி வந்து பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா எப்படி ஒரு பெரிய பிளாஸ்ட்டாக இருந்தது. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரா போயிருக்கு, லாஸ் ஏஞ்சலஸில் வந்து இருந்தது. இதே போல் நீங்களும் என்எக்ஸ்டியும் வந்து லாஸ் ஏஞ்சலஸில் வந்து போகணும். அதுக்கான இது வந்து நீங்கள் தான்.
இப்போ NXTல யங்கான டேலண்ட் நிறைய பேர் இருக்காங்க. யாருக்கு தெரியும் அடுத்த 3 வருஷத்தில் யார் வேணால் வந்து மெயின் ஈவெண்ட் வந்து பண்ணலாம், இல்லை யார் வேணால் வந்து இந்த கம்பெனிலேருந்து தூக்கப்படலாம். ஸோ என்ன வேணால் நடக்கலாம். பட் அதுக்கு வந்து சப்போர்ட்டு எல்லாமே வந்து நீங்கள் தான். ஸோ நீங்கள் தான் வந்து இது ரெடி பண்ணணும். இது என்னோடய வேலை, நானும் வந்து இதில் வந்து இருக்கேன். ஆனால் என் வேலை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால நான் வந்து வெளியே போகிற விஷயம்லாம் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து போய் ஆகணும். பட் நான் திரும்பி வருவேன், நான் திரும்பி வீட்டுக்கு வருவேன். ஸோ இந்த மாதிரி ஃபைனல் பாஸ் த ராக் வந்து தன்னோட செக்மெண்ட்டை வந்து கட் பண்ணுறாரு. அண்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வந்து அவர் எடுத்துட்டாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அப்பயே சொல்லியிருந்தார் நம்மக்கிட்ட வெறும் 2 நிமிஷம் இருக்குது. பட் அதை விட அதிகமாக அவர் வந்து பேசியிருந்தார். அண்ட் அவர் பண்ணுவார், ஏன்னா அவர் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோமோ கட் பண்ணியிருக்காரு. எப்படி இருந்தது? அண்ட் இதில் அவர் முக்கியமாக சொல்ல வந்தது கிளியராக தெரியுது. அந்த யங்ஸ்டரை வந்து வளர்த்து விடணும். அண்ட் அடுத்தது அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அது 2வது விஷயம் வந்து லாஸ்ட் நைட் வந்து எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்களே, என்ன நடக்குது, இப்படி நடந்துச்சே, ரொம்ப நல்லவராக இருக்கார் அந்தமாரி. ஸோ ஆக மொத்தத்தில் ராக் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை மூடிட்டு பாருங்கள், ஏன்னா உங்களை விட 20 மடங்கு அஹெடாக நான் வந்து யோசிக்கிறேன்னு. ஸோ ஏதோ பெருசாக அவர் வந்து குக் பண்ணுறாரு, ஆனால் நீங்கள் மூடிட்டு பாருங்கள், அந்தமாரி வந்து ஃபைனல் பாஸ் ஸ்டைலில் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போ இன்டர்நெட்டில் நிறைய விஷயம் வந்து போயின்னு இருக்குது. மேபி நான் அடுத்த வீடியோவாக அது ரிலேட்டட் வந்து போகிறேன். அந்த வீடியோ வரணுமா இல்லைன்றது நீங்கள் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.